வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோங்க. நீங்கள் எத்தனை பதிவுகள் பார்த்துருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்குறோம், ஒரு படத்தை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து நம்மளுக்கு சொல்லப்பட்ட கருத்து இருக்கும். நம்ம மனசுக்கு ஒரு சஞ்சலமாக இருக்கிற நேரத்துலையோ, நம்ம கஷ்டமாக இருக்கிற நேரத்துலையோ ஏதோ ஒரு படம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது நம்மளுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதில் அவங்க எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி பண்ணால் நீயும் நல்லா இருப்பன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயம் மைண்டுக்கு புரியும். அதே மாதிரி தான் கனவுகளும். கனவுகள் அப்படின்றது நம்ம ஆழ் மனதோட பிரதிபலிப்புன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இறை சக்தி வாய்ந்தவங்க அதிகமாக இருக்கீங்க, நீங்கள் இறைவன் மேலே அதீத நம்பிக்கை வச்சுருக்கீங்க, நீங்கள் இறைவன் மட்டும்தான் கதி, எனக்கு வேறு எதுவுமே கிடையாதுன்றவங்களாம் சரி, இல்லைங்க எனக்கு சாமி மேலாம் பெருசாக ஒரு விருப்பம்லாம் கிடையாது, இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி கனவுகள் ஒரு சில பேர் இறைவன் கும்பிடலானோ யாரையும் கைவிட போகிறதே கிடையாது இல்லைங்களா? யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த 5 வகையான கனவுகள் மட்டும் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு குலதெய்வ சக்தி அளவுக்கு அதிகமாக இருக்குது, தெய்வ சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. இது ரொம்ப முக்கியமான பதிவு. யாராக இருந்தாலும் இந்த பதிவு ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த பதிவன் மூலயமா கூட ஏதாவது ஒரு விஷயம் கடவுள் உங்களுக்கு சொல்ல வரலாம். ஏதாவது ஒரு ஏக்கத்தாகலையோ ஏதாவது ஒரு கஷ்டத்தாலையோ நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதற்கான ஒரு வீடியோ கூட இந்த பதிவு மூலயமா உங்களுக்கு காட்டலாம் அவரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த பதிவு, சரிங்களா? சரி, என்ன அப்படின்றத சொல்கிறேங்க. எல்லாருக்குமே நார்மலாகவே கனவுகள் வரும். கனவுகள் இல்லாத மனுஷனை பார்க்க முடியுமாங்க? நல்ல கனவுகள் வரும், கெட்ட கனவுகள் வரும், பயமுறுத்துகிற கனவுகள் வரும், சந்தோஷப்படுத்துகிற கனவுகள் வரும். இந்த மாதிரி ஒரு கனவுகளும் ஒரு வகையாக இருக்கும். அப்படி நான் இப்போ சொல்கிற 5 கனவுகள் உங்களுக்கு வருதுன்றப்போ தெய்வமே உங்ககிட்ட இருக்காங்க, தெய்வ சக்தி உங்ககிட்ட இருக்காங்க, நீங்கள் தெய்வத்தோட குழந்தைன்றது அடிக்கடி வரணும். இந்த கனவு வருஷத்துக்கு 1 2 வருஷம் அப்படிலாம் கிடையாது, அடிக்கடி இந்த கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ கண்டிப்பாக குலதெய்வம் உங்ககிட்ட தான் இருக்காங்க, உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முதல் மிக முக்கியமான கனவு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கனவுங்க. இது கனவுல சாமி ஆடுற மாதிரி ஒரு கனவு. அதாவது டக்குன்னு உங்கள் நரம்பெல்லாம் புடைக்கிற மாதிரி, டக்குன்னு உங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஒரு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி உங்களுக்குள்ளே நீங்களே சாமி ஆடுற மாதிரியோ கனவுல, இல்லை சாமி ஆடுறத பார்க்குற மாதிரியோ இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சுன்னா உங்ககிட்ட குலதெய்வ சக்தி பரிபூர்ணமாக இருக்குன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. இது ரொம்ப முக்கியமான கனவு. இது அடிக்கடி வரணும். அப்படி வந்துச்சுன்னா உங்ககிட்ட இறை சக்தி அதிகமாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. 2வது மிக முக்கியமான கனவு, ரொம்ப முக்கியமான கனவு. உங்கள் கனவுல அடிக்கடி வேப்ப மரம் அப்படியே முளைச்சி வளர்கிற மாதிரி, வேப்பங்கலையை பார்க்குற மாதிரி, வேப்ப இலையை எடுத்து உங்கள் வீட்டில் கொடுக்குற மாதிரி, வேப்ப இலை இது மாதிரி வேப்ப மரத்து நிறைய கனவுல வருதுன்றப்போ உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்குது, குலதெய்வ சக்தி உங்ககிட்ட நிறைஞ்சிருக்குன்றதை நீங்கள் தெளிவாக கண்டுபிடிச்சிடலாங்க. இது ரொம்ப முக்கியமான பதிவும் கூட, சரிங்களா? 3வது, ஒரு சிறு குழந்தை சிவப்பு ஆடை உடுத்தி, ஒரு சிறு பையன் மஞ்சள் ஆடை உடுத்தி, இல்லை ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டு ஒரு வயசுறவங்க, இந்த மாதிரி நபர்கள் தொடர்ந்து உங்கள் கனவுல வந்துட்டே இருக்காங்க, உங்களுக்கு தூங்க விடாமல் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்கள் வீட்டுல வராமல் இருக்குது, போகிற மாதிரி இருக்குது, சாப்பிட்ற மாதிரி இருக்குது, சிரிக்கிற மாதிரி இருக்குது. அந்த குழந்தை, வரியவங்க, பெரியவங்க, வயசானவங்க இந்த மாதிரி வந்துட்டே இருக்காங்க. அது மாதிரி கனவுகள் வந்தாலும் அதுவும் தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு மட்டுமே ஒரு மிக முக்கியமான கனவுகள். 4வது, உங்களுக்கு கை நிறைய யாரோ வளையல் போடுறாங்க, அதுவும் வயசானவங்க வளையல் போடுறாங்க, இல்லை வயசானவர் யாராவது உங்களுக்கு விபூதி கொடுக்குறாங்க, ஒரு சந்தனம் கொடுக்குறாங்க, ஒரு குங்குமம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கனவுகள் வந்தாலும் கடவுளே நேரில் ஆசீர்வாதம் பண்ணதுக்கு சமம். சரி, எந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கனவுகள் வரும்? நீங்கள் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும்போது வரலாம், என்ன பண்ணுறது என்ன செய்யறதுனே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி கனவுகள் வரலாம். ஸோ இதற்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது, சஞ்சலத்தில் இருக்கும்போது நீ அப்பெல்லாம் பண்ணாத, நீ கவலைப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன், நான் உனக்காகவே இருக்கேன், இது உனக்கு கொடுக்குற ஒரு பரீட்சை, இதுலேருந்து பாஸ் ஆகிவா, இதுலேருந்து தலையை தகர்த்தெறிஞ்சு வா, இந்த கஷ்டத்தெல்லாம் தீர்ந்த அப்புறம் ஒரு நல்ல பாதை உனக்கு இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியை எடுத்துக்கலாம். 2வது, இந்த கஷ்டம் உனக்கு கொடுத்துருக்கன்றப்போ இதை விட பெரிய சந்தோஷம் கொடுக்க போகிறேன்னு இருக்கலாம். இல்லை இந்த விஷயத்த பண்ணு, நான் உன் கூடயே இருக்கேன், ஏதாவது நம்ம அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான், சரிங்களா? இறைவன் உங்களுக்கு என்ன சொல்ல வராருன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த வகையில். அடுத்து 4வது விஷயம், 4வது விஷயம், எலுமிச்சம்பழம் ஒரு கனவுல வருதுன்னு எலுமிச்சம்பழம் மாலை, எலுமிச்சம் பழமோ, எலுமிச்சம் மரமோ இந்த மாதிரி கனவுகள் வந்தாலும் நீங்கள் அம்பாலையே கனவுல பார்த்ததுக்கு சமம், அவ்வளோ நல்லது. இன்னும் கனவுல தெய்வமே கூட வருவாங்க, கிரீடம் வச்சுக்கிட்டு தெய்வத்தோட. இப்போ நம்ம ஒரு தெய்வம்ன்றப்போ ஒரு நம்ம பிம்பம் நம்ம கனவுல இருக்கு இல்லைங்களா, நம்மளுக்கு தெரியும் சாமி ஃபோட்டோவில் சாமி இப்படி தான் இருப்பாங்க, அது மாதிரி அந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வருது, சாமியே உங்களுக்கு டைரெக்டாக கனவுல தெரியுறாங்கன்றப்போ நிச்சயமாக அதை விட வேறு ஒரு நல்ல விஷயம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையவே கிடையாதுங்க. அந்த பதிவு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? கஷ்டன்றது யாருக்குங்க இல்லாமல் இருக்குது, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க, குழந்தைக்கு என்ன கஷ்டம்? எக்ஸாம் பார்த்தா கஷ்டம் இல்லையா? அந்த லெவலுக்கு அவ்வளோதான் கஷ்டம். கொஞ்சம் வயசான கொஞ்சம் இளமையாக இருக்கவங்களுக்கு ஏன்னா ஒருத்தரும் அதே மாதிரி நம்மளுக்கு கடவுள் இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காரு. இந்த கஷ்டத்தை நினச்சி நீங்கள் சோகமாக போகிறதாலையோ, இல்லை வாழ்க்கை பிடிக்காமல் இருக்கிறதாலையோ,
எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களை பார்த்து உங்கள் குழந்தைங்க வளர்ந்துட்டு வராங்க. நீங்கள் ஒரு பண கஷ்டத்தாலேயோ இல்லை மனசு கஷ்டத்தாலேயோ ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது தீர்க்கவே முடியாதுன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை நினச்சிட்டு இருக்கிறப்ப அந்த நோய் சரியாயிட போதா? இருக்கிற நாட்களில் சந்தோஷமா வாழணும் இல்லையா? சரி பார்த்துக்கலாம் விடு, வந்துருச்சு, எதுவும் பண்ண முடியாது. சரி பண்ண முடியுதுன்றப்ப சரி பண்ண முடியும், சரி பண்ணவே முடியாதுன்றப்ப இதுதான் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருவாரு சொல்லிட்டு இப்போ இருக்கிற வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்கல. இருக்கிற வரையுமே சந்தோஷமா வாழலாம். அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறதும் நாளைக்கு கிடையாது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் நாளைக்கு இருப்பேனான்னு உங்களுக்கு தெரியுமா? இது நீங்க இருப்பேன். அது மாதிரி நிலையில்லாத ஒரு வாழ்க்கையில எப்பயோ இப்போ கடன் இருக்கலாம், வீடு கட்ட முடியாம இருக்கலாம், எல்லாமே நல்லது நடக்கணும்ன்றப்ப கடவுள் நினைச்சாருன்னா சிட்டிக்கு போற நேரத்தில் உங்க கஷ்டத்தில் தீர்த்து வச்சிருவாரு. அதனால கஷ்டம் நினைச்சு வருந்தாதீங்க, கவலைப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே ஒரு நாள் மாறுன்றது உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கே தெரியும். ஆனா அதை புரிஞ்சுக்காதவங்க, அந்த அந்த இறைவனோட மேல ஒரு பக்தி செலுத்தாதவங்க, ஒரு பிடிப்பை நம்பாதவங்க அந்த கஷ்டத்தை மட்டுமே நினைச்சிட்டு வருத்தத்தை விட்டுருவாங்க. அதனால வருத்தத்தை விட்டு தள்ளிட்டு கஷ்டத்தை விட்டு சந்தோஷமா இருங்களேன். அந்த கஷ்டமே உங்களை பார்த்து பயந்து ஓடிடும். என்னங்க ஒரு 10 லட்சம் கடன் இருக்கா, ஒரு 20 லட்சம், அது எல்லாமே கடன் நினைச்சாலும் சிட்டிக்கு போகிற நேரத்தில் அது சரி பண்ண வச்சிருவார். ஏதாவது ஒரு மிராக்கல் நடத்துவார், உங்களை சரி பண்ணி விட்டுரு. அதனால எப்பவுமே சந்தோஷமா இருங்க. எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும்ன்றது நீங்கள் நம்புங்க. நீங்கள் எந்த அளவு நம்புறீங்க, நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குங்க. இந்த பதிவை பார்க்குற யாராக இருந்தாலும் ரொம்ப வளமாக சந்தோஷமாக எந்த குறையுமெல்லாம் வாழணுன்றதுக்காக நான் வேண்டிக்கிறேங்க. நன்றி சகோதர சகோதரிகளே.